ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக. ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையிலே, அவன் எழுந்திருந்து போஜனம் பண்ணி அந்த போஜன பலத்தினால் 40 நாள் இரவு பகல் நடந்து ஓரேப் என்னும் தெய்வ பர்வதம் மட்டும் போனான். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், வாழ்க்கையில் அநேக முறை நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வருகிற பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோம். எலியாவும் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாக அவன் போராடி பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் அழித்து அவன் வெற்றி கண்ட பொழுதும் அவனுக்கு மிகவும் பயம் உண்டாக்குகிறதான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது. ஆகாப் ராஜானுடைய மனைவி யேசுபேல் எலியாவை கொல்லுவதற்காக அவள் வகை தேடுகிறாள். எலியா பயந்து அவன் வனாந்தரத்திற்குள் போய் ஒரு சூரச்செடியின் கீழே அவன் படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் விண்ணப்பம் செய்கிறான். கர்த்தர் தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். அதை அவன் அப்பத்தை உண்டு தண்ணீரை குடித்து மறுபடியுமாக அவன் படுத்துக் கொள்ளுகிறான். மறுபடியும் தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். த மிஷன் அண்ட் விஷன் ஆஃப் காட் என்று நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய இறைப்பணியும் அவருடைய தரிசனமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்மை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, ஒரு இறைப்பணி இருக்கிறது. த விஷன் அண்ட் மிஷன் ஆஃப் காட் என்று நாம் பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய தரிசனம் என்ன, கடவுளுடைய திட்டம் என்ன, என்னை கொண்டு அவர் எவ்விதமான பணிகளை நிறைவேற்ற வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆன்மீக பாதையிலும் நாம் இந்த உலகத்திலே போராட்டங்களை சந்திக்கிற பொழுது அநேக பிரயாசங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதபடி சில நேரத்திலே சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய தூதனை அனுப்பி எலியாவை ஆண்டவர் போஷித்து மறுபடியுமாக அவன் செயல்பட ஆண்டவர் ஊக்குவிக்கிறார். அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் 40 நாள் இரவு பகல் நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நடப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆற்றலும் வல்லமையும் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்வுகளை மாற்றி, துன்பங்களை மாற்றி, துயரங்களை மாற்றி உன்னதமான ஒரு விடுதலையும் தைரியத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுக்கிறார். தொடர்ந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். ஜெபம் செய்யும். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய ஆன்மீக பாதையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். எங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறேன். பலவீனங்கள், துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறேன். Let there be deliverance from all kinds of the spirit of laziness and idleness right now in the name of Jesus. Let there be deliverance from all kinds of the spirit of affright and frightening about the enemies and the satanic forces in the world. Right now in the name of Jesus, let there be strengthening and courage from the mighty Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னதமான பலமும் ஆற்றலும் ஜீவனும் உண்டாகட்டும். Let there be anointing in the mighty name of Jesus.
Let there be blessing and strengthen from the Almighty Lord. Right now in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே பலப்படுதல் உண்டாகட்டும். சோர்வுகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், சோம்பல் மாற வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உற்சாகத்தின் ஆவியினாலே, உன்னதத்தின் ஆவியினாலே இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். விடுதலை, சுகம், சந்தோஷத்தை, சமாதானத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஸ்தோத்திரம். மறுபடியும் எழுந்து நடப்பதற்கும், ஓடுவதற்கும், செயல்படுவதற்கும், விசுவாசத்திலே நமக்கு பிரியமாக ஆன்மீக வாழ்க்கையிலே போராடுவதற்கும், ஜெயம் பெறுவதற்கும், வெற்றி பெறுவதற்கும் கர்த்தருடைய உன்னத வல்லமை இறங்கி செயல்பட வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.